எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அப்கமிங் டேஸ்ல இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை பாருங்க. இல்லை 12th February ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல ஜிகே அண்ட் இங்கிலீஷ் என்ன மாதிரி கேட்டுக்கான்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பார்க்கலாம். இது 2-3 நாள் எக்ஸாம் இருக்கிற ஸ்டூடெண்ட் என்ன ரிவிஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இதை பார்க்கும்போது இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க ரிவைஸ் பண்ணிக்கலாம். அதனாலதான் இப்ப கேள்வி ஹவு many private commercial bank were nationalized in India in 1969? ரொம்ப ஃபேக்சுவலான ஒரு கொஸ்டின்ஸ் எக்கானமில இருந்து எடுத்திருக்காங்க. 1969 மொத்தமா 14 பேங்க் என்ன பண்ணிருப்பாங்க, நேஷனலைசேஷன்ஸ் பண்ணிருப்பாங்க. இது யாரு பீரியட்னா இந்திரா காந்தி பீரியட்ல. ஸோ அந்த டைம் தான் நிறைய என்ன அப்படின்னா நேஷனலைசேஷன், அதாவது தனியார்ல இருக்கிறது எல்லாத்தையும் தேசியமயமாக்கப்பட்ட என்னன்னா கொண்டு வந்திருப்பாங்க. பார்த்தீங்கன்னா 14 பேங்க்ஸ். இது என்ன டாபிக்னா எக்கானமில பேங்கிங் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அந்த டாபிக்ல என்ன லேர்ன் பண்ணுவோம்னா பேங்கோட ஹிஸ்டரி, இந்தியாவில் எப்படி பேங்க் ஸ்டார்ட் ஆச்சு, அதோட கொஞ்சம் ஹிஸ்டரி லேர்ன் பண்ணும். அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான் இந்த நேஷனலைசேஷன். ஆபத்துல வச்சுக்கோங்க. அடுத்து சம்மி நடனம் இந்தியாவுல எந்த மாநிலத்துல பிரபலமான நடனம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாட்டுப்புற நடனம் எப்போது என்னன்னா எல்லா ஷிஃப்ட்லையும் 2ல இருந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ், 2ல இருந்து 3 கொஸ்டின்ஸ் என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கில இருந்து கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்குனாவே ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அதாவது அதிகமான கொஸ்டின்ஸ் எடுக்கிறது ஃபோக் டான்ஸ்ல எடுக்கிறாங்க. ஸோ ஃபோக் டான்ஸ்ல கை வைக்கிறாங்க. 2வது டாபிக் பார்த்தா ஸ்போர்ட்ஸ்ல கை வைக்கிறாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் சம்பந்தப்பட்ட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஃபெஸ்டிவல்ஸ், இந்த மாதிரி டாபிக்ல என்ன பண்றாங்கன்னா கை வைக்கிறாங்க. அதே மாதிரி ஃபைனலா சென்சஸ். இதெல்லாமே பார்ட் ஆஃப் எதுக்குல வரும்னா ஸ்ட்ராட்டஜிக்கு. இது எதுக்காக சொல்றேன்னா உங்களுக்கு அப்கமிங் டேஸ்ல இருக்கும்போது என்ன ரிவிஷன் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். இந்த டாபிக் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணுங்க. எக்ஸாம் ஹால்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப சம்மி நடனம் எங்க ஃபேமஸ் அப்படின்னா பஞ்சாப்ல. பாருங்க, சம்மி டான்ஸ் ஃபேமஸ் என்னன்னா ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் தான். அடுத்து ஹிஸ்டரியில இருந்து, அதுவும் மெடிவல் ஹிஸ்டரியில ட்ரீட்டி ஆஃப் சால்வை எந்த வருஷம் சைன் பண்ணப்பட்டது? முதல்ல ட்ரீட்டி ஆஃப் சால்வை எது சம்பந்தப்பட்ட தெரிஞ்சா மட்டும்தான் அதோட இயர் நீங்க என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும். இது டஃப்பான கொஸ்டின் தான். பட் ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கேயாவது என்ன பண்ணலாம்னா கனெக்ட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். அது எப்படின்னா நல்லா கவனிக்கலாம். மராத்தியர்கள் பத்தி நம்ம லேர்ன் பண்ணும்போது ஆங்கிலோவோட மராத்தாஸ் வார் வரும். பிரிட்டிஷுக்கும் மராத்தியர்களுக்கு இடையே சண்டை வரும். அதுல ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தவர், செகண்ட் ஆங்கிலோ மராத்தவர், தேர்ட் ஆங்கிலோ மராத்தவர், இந்த 3மே இம்பார்ட்டன்ட் தான். இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தவர்லாம் ட்ரீட்டி சைன் பண்ணிருப்பாங்க. ட்ரீட்டி ஆஃப் என்னன்னா சால்வை. அந்த வருஷம் பாருங்களேன், 1725 இருந்து 1782 வரைக்கும். அடுத்த செகண்ட் மராத்தா வார் ட்ரீட்டி ஆஃப் ராஜ்கட். 3வது எந்த ட்ரீட்டியுமே இருக்காது. இது எதுக்காக சொல்றேன்னா மராத்தாஸ் அப்படின்னாவே 1780 பீரியட்ல அந்த டைம்ல தான் என்ன ஆகும்னா அந்த வார் ஸ்டார்ட் ஆகும். இதை வச்சு என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் கனெக்ட் பண்ணலாம். இருந்தாலும் இது டஃபஸ்ட் கொஸ்டின். ஏன்னா 1780 பீரியட்ல இங்க வந்துருங்க, எல்லாமே ஆல்மோஸ்ட் கிட்டதான் இருக்கு. அதனால கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 1782 தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா சைன் பண்ணிருப்பாங்க. கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான், பட் என்ன பண்ணிக்கன்னா ரிவைஸ் பண்ணிக்கங்க மெடிவல் ஹிஸ்டரி. அடுத்து நம்ம ஹியூமன் பாடியில கோஆர்டினேட்டிங் பாடி பார்ட்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் ரைட்டா? பிரெயின் தானே எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுது, ஒருங்கிணைப்பு பண்ணுது. அதுல இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வீதா வரும். இது சிம்பிள் கொஸ்டின். அடுத்து எந்த வருஷம் ஃபர்ஸ்ட் நேஷனல் ஜூடோ சாம்பியன்ஷிப் ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, இதுதான் ஸ்ட்ராட்டஜிக்கல ஸ்போர்ட்ஸ் டாபிக். எதுக்காக நான் ஸ்போர்ட்ஸ் டாபிக்னு சொல்றேன்னா ஜூடோ சாம்பியன்ஷிப் அதுவும் ஃபர்ஸ்ட் எந்த டைம் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே ஃபண்டமெண்டல் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கணும். அதாவது இந்தியாவில் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஸ்போர்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்றா லேர்ன் பண்ணுவோம். ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்னா என்ன, ஒவ்வொரு ஸ்போர்ட்டுக்கும் என்ன சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இருக்கும். அது டெர்மினாலஜி, ட்ரோபீஸ், இந்த மாதிரி என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம ஃபண்டமெண்டலா லேர்ன் பண்ணியிருக்கோம். நல்லா கவனிங்களேன், ஜூடோ இந்தியாவில் ஆரிஜினேட் ஆகல, ஜப்பான்ல தான். ஸோ அதனால தான் ஜப்பான்ல நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா ஒலிம்பிக்ஸ்ல ஜூடோல இருந்து கோல்டு மெடல் எடுப்பாங்க. இதை பாருங்களேன், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நேஷனல் ஜூடோ சாம்பியன்ஷிப் எப்பனா 1966 ஹைதராபாத்ல. இது எதனால 1966னா 65ல தான் இந்தியாவில் என்ன பண்ண ஜூடோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அடுத்த வருஷம் என்னன்னா அந்த ஆர்கனைசேஷன்ஸ்
நேஷனல் லெவல்ல ஒரு சாம்பியன்ஷிப் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்ப இதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 1966 ரைட்டா? ஸோ இதை லேர்ன் பண்ணலைன்னா டஃப்பான கொஸ்டின் தான், நீங்க ஸ்கிப் பண்ண வேண்டியதான். பட் ஒன்ஸ் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல லேர்ன் பண்ணிடணும்னு வச்சுக்கலாம், ஆன்சர் பண்ணிடலாம். எல்லாமே ஃபண்டமெண்டல் கிளாஸஸ்ல எடுத்திருந்தேன். ஒரு வாட்டி என்ன பண்ணுங்கன்னா ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்து ஒரு ஈஸியான கொஸ்டின். பெனின்சுலா ரிவர், இதுல எது 4 ஆப்ஷன்ல எது வந்து பெனின்சுலா ரிவர் அப்படின்னு கேக்குறாங்க. இது ஜியோகிராஃபி ரைட்டா? ஸோ ஜியோகிராஃபில தீபகற்ப ஆறுகள் பொறுத்தளவுக்கு 2 கேட்டகரியே பிரிப்போம். ஈஸ்ட் ஃப்ளோயிங், வெஸ்ட் ஃப்ளோயிங். அதாவது கடலோட பகுதியை வச்சு நம்ம பிரிச்சிருப்போம். ஸோ என்னென்னலாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பார்த்துனே சொல்லிடலாம். மகாநதி, நர்மதா, தாப்தி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி எல்லாமே பார்ட் ஆஃப் என்னன்னா பெனின்சுலா ரிவர் தான். இதை வேணா கேட்டிருக்கான். கங்கா, இண்டஸ், பிரம்மபுத்திரா 3மே என்னன்னா ஹிமாலயன்ஸ் ரிவர். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான். சரி, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், நீங்க பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் நான் வந்து என்னன்னா கொஞ்சம் டெப்தா வந்து சொல்றேன். அடுத்து போலாம். ஃபேமஸான ஹவா மஹால் ஆஃப் ஜெய்ப்பூர் பிரைமர்லி டெடிகேட்டட் டு விச் காட் அப்படின்னு இருக்கு. ஸோ ஜெய்ப்பூர்னா ராஜஸ்தான் ரைட்டா? ஸோ ராஜஸ்தான்ல என்ன மாதிரி கடவுள் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா லார்டு கிருஷ்ணா. லார்டு கிருஷ்ணாவை தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெடிகேட் பண்ற மாதிரி எங்க இருக்குன்னா ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர் ரொம்ப ஃபேமஸான வந்து பிளேஸ்னு சொல்லுவாங்க. லார்டு கிருஷ்ணா ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இன் விச் மந்த் இஸ் த ஃபீஸ்ட் ஆஃப் ஸ்டீவன் பிரான்சிஸ் தாவியர் பிரைமர்லி செலிப்ரேட்டட் இன் கோவா? நீங்க பாருங்களேன், இவன் என்னன்னா ஃபெஸ்டிவல்ல அது என்ன ஸ்டேட்னு சொல்லிட்டான், அதுக்கான ஃபெஸ்டிவல் பேரும் சொல்லிட்டான், ஆனா என்ன மாசம் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி இதுக்காக தான் என்னன்னா நிறைய ஸ்டூடெண்ட் எப்படின்னா ஃபெஸ்டிவல் பொறுத்தளவுக்கு எப்படி லேர்ன் பண்ணுவாங்கன்னா, ஓகே ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குன்னா அது என்ன ஸ்டேட் இதை மட்டும் தான் லேர்ன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி லேர்ன் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நம்ம மாட்டிக்கிறோம். அதனாலதான் சொல்றேன். கொஞ்சம் என்ன பண்ணணும், நம்ம டெப்தா லேர்ன் பண்ணிருக்கணும். நல்லா கவனிங்க. கரெக்டா ஃபெஸ்டிவல் வந்து ஒரு 4 வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா தயவு செய்து போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா ரிவிஷன் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஏன்னா வீடியோ பார்க்க முடியாட்டாலும் பிடிஎஃப் ஆவது என்னன்னா பாருங்க. ஏன்னா இது வந்து டெஃபினட்டா 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து வந்துருது. அதனாலதான். ஸோ ஃபீஸ்ட் ஆஃப் ஸ்டீவன் பிரான்சிஸ் சாவியரோடது எந்த மாசம்னா 3rd டிசம்பர். எல்லா வருஷமும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ எவ்ரி இயர் டிசம்பர் என்ன பண்றாங்கன்னா செலிப்ரேட் பண்றாங்க. இதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டிசம்பர் தான் வரும். அடுத்து அடவாலி கீர்த்தன், a traditional form of devotional music, எந்த ஸ்டேட்டோட அசோசியேட்டட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மியூசிக் ரிலேட்டடா வந்து கேட்டிருக்காங்க. வெஸ்ட் பெங்காலோட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், மியூசிக்னு சொல்றாங்க. அதாவது இந்த பசன பாடுவோம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மியூசிக் தான் வந்து இந்த வெஸ்ட் பெங்கால்ல இருக்குது. அடவாலி கீர்த்தன் அப்படின்னு சொல்றது. ஆன்சர் என்ன வரும்னா வெஸ்ட் பெங்கால். அடுத்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட எந்த 2 பேங்கை வந்து மெர்ஜ் பண்ணாங்க 2020 அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு கரண்ட் அஃபேர், எக்கானமில ஒரு கரண்ட் அஃபேர், பேங்கிங் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. இது தெரிஞ்சிருந்தா தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆந்திரா ஆந்திரா பேங்க் அண்ட் கார்பரேஷன் பேங்க், இந்த 2 பேங்க் தான் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட என்ன பண்ணிருப்பாங்கன்னா மெர்ஜ் பண்ணிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். அடுத்து சென்சஸ் ஆக்ட் எந்த வருஷம் வந்துன்னா கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஈஸியான கொஸ்டின். ஸ்ட்ராட்டஜிக்கல சென்சஸ் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதுல இருந்து என்னன்னா பேசிக்கா கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. அதாவது நம்மளோட ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் சென்சஸ், அதாவது நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட ஃபர்ஸ்ட் சென்சஸ் எப்ப எடுத்தாங்க அப்படின்னு கேட்டோம் 9th இருந்து 28 பிப்ரவரி 1951. இது வருஷம் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வருஷத்தை வச்சுதான் கொஸ்டின் கேட்பாங்க. 1951. ஸோ ஃபர்ஸ்ட் சென்சஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதே மாதிரிதான் வந்து நம்ம 5 இயர் பிளானுமே. ஸோ 5 இயர் பிளானுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1951 தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். எதுக்காக சொல்றேன், இந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல அதை கனெக்ட் பண்றதுக்காக சொல்றேன். இப்ப எல்லா சென்சஸுமே எதன்படி வந்து இருக்குன்னா ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சென்சஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1948. இந்த படிதான் என்னன்னா எல்லா சென்சஸையும் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை வச்சு பார்க்கும்போது என்ன ஆக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1948 கொண்டு வரப்பட்ட ஆக்ட். இது லேர்ன் பண்ணியிருந்தா ஈஸி தான். அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடா ஒரு கொஸ்டின். எந்த கண்ட்ரி வந்து சக்சஸ்ஃபுல்லா ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணிருக்காங்க? அந்த அந்த சேட்டலைட்டோட பேர் வந்து சாம்ரான் 1 அப்படின்னு சொல்றாங்க. 2024. இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர் தான். பட் கரண்ட் அஃபேர் எப்ப கேட்டிருக்கான்னு பாருங்களேன், 2024 வரைக்கும் போயிருக்கானுங்க. ஸோ அப்ப என்னன்னா ரேண்டமா என்ன பண்றாங்கன்னு வச்சுக்கலாம், கரண்ட் அஃபேர் எடுக்கிறாங்க. இதுக்காக என்ன பண்ணாதீங்கன்னா லாஸ்ட் 1 வருஷம் கரண்ட் அஃபேர், லாஸ்ட் 1 இயரோட வந்து கரண்ட் அஃபேர் எடுத்து என்ன பண்ண போறேன்னா நான் மனப்பாடம் பண்ண போறேன் அப்படின்னு போகாதீங்க.
ஏன்னா 1 or 2 கொஸ்டின்ஸ் என்னன்னா நம்ம என்ன பண்ணாலும் எவ்வளவு லேர்ன் பண்ணாலும் தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால ஃபண்டமெண்டல் மிஸ்டேக் பண்ணாதீங்க. நான் ஃபண்டமெண்டல் சொல்றது இந்த மாதிரி டாபிக். இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிட்டா கை வச்சா என்ன பண்ணிடுறது, ஆன்சர் பண்ணிடலாம்ல. அதுக்காக தான் சொல்றேன். அதுல அதிகமான கவனம் கொடுங்க. அதுல மிஸ்டேக் பண்ணாம பாத்துக்கங்க. கரண்ட் அஃபேர்ல தெரிஞ்ச கொஸ்டினா இருந்தா ஓகே, தெரியாத கொஸ்டினா இருந்தா என்ன பண்ணுங்கன்னா ஸ்கிப் பண்ணுங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஈரான். ஸோ ஈரான் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்ணியிருக்காங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்ரான் பிராண்ட் இருக்கு ஈரான் அப்படி கூட வந்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஆன்சர் என்ன வரும், ஈரான் தான். அடுத்த கேள்வி, அக்கார்டிங் டு இந்தியன் சென்சஸ் the population divided into how many main category based on economy status. ஆக்சுவலி சென்சஸ்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா பாப்புலேஷனை வந்து டிவைட் பண்ணிருப்பாங்க. பாப்புலேஷனுக்கு நிறைய கேட்டகரியை பிரிச்சிருப்பாங்க. ஒன்னு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இருக்கிற இடத்த பொறுத்து ரூரல் அர்பன் அப்படின்னு சொல்லி வந்து பிரிச்சிருப்பாங்க. இன்னொன்னு எக்கானமி ஸ்டேட்டஸ். எக்கானமி ஸ்டேட்டஸ் என்பது பொருளாதார நிலை ரேட்டா. அப்ப அந்த பொருளாதார நிலையை பொறுத்து 3 கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. பொருளாதார நிலைனாவே எதை பொறுத்தது, அவங்க வேலை பார்க்கறத பொறுத்து. அதனால மெயின் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு பிரிப்பாங்க. அடுத்து மார்ஜினல் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு பிரிப்பாங்க. இன்னொன்னு நான் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு பிரிப்பாங்க. இந்த மாதிரி 3 கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. அதனால என்ன, எக்கானமி ஸ்டேட்டஸை பொறுத்தல எக்கானமி அப்படின்னு வந்தாவே எம்ப்ளாய்மெண்ட்குள்ள இருக்கும்போது 3 கேட்டகரியா என்ன பண்ணிருக்காங்கன்னா சென்சஸ்ல வந்து பிரிச்சிருக்காங்க. ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் த பயோகிராஃபி ஆஃப் த லெஜெண்டரி பாலிவுட் ஆக்டர் பிரேம் சோப்ரா. பிரேம் சோப்ராவோட வந்து அவரோட பயோகிராஃபி, ஆக்சுவலி ஆட்டோபயோகிராஃபி கிடையாது, பட் அவரோட பயோகிராஃபி வந்து என்னன்னா நல்லா கவனிங்க, பிரேம் நாம் ஹை மேரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. அது யார் இல்லைன்னா அவங்களோட பொண்ணு எழுதியிருக்காங்க, ரகிதா நந்தா அப்படின்னு. கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பிரேம் நம் ஹை மேரா. இந்த கொஸ்டின்ஸ் வந்து டஃப்பான கொஸ்டின் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மிச்சம் இருக்கிற பாருங்களேன், அன்சூட்டபிள் பாய், குல்லாம் குல்லா, த சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஷேடோ, இது 3மே என்ன பண்ணிருப்போம், நம்ம லேர்ன் பண்ணிருப்போம். எங்கன்னா புக்ஸ் அண்ட் ஆதர் ஸ்ட்ராட்டஜிக்கல புக்ஸ் அண்ட் ஆதர் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது கொடுத்த ஸ்லைடை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பாருங்க, இந்தியன் ஃபிலிம் ஸ்டாரோட ஆட்டோபயோகிராஃபி நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். அதுல சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஷேடோ இருக்கா, திலீப் குமார் ஃபேமஸான வந்து பாலிவுட் ஆக்டர், அவரோடது என்ன பண்ணா ஆட்டோபயோகிராஃபி புக். அடுத்து இங்க பாருங்க, ரிஷி கபூர், அதாவது ரன்பீர் கபூரோட அப்பா தான் ரிஷி கபூர், அவரோடது என்ன குள்ளம் குல்லா அப்படின்னு இருக்கு. அடுத்து கரண் ஜோகர், ஃபேமஸான என்னன்னா டைரக்டர், பாலிவுட் பாலிவுட் ஹிந்தியில வந்து சினிமா டைரக்டர், அவரோட ஆட்டோபயோகிராஃபி தான் வந்து அன் அன்சூட்டபிள் பாய் அப்படின்னு சொல்றது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது என்ன, நீங்க லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா எலிமினேட் பண்ணி கூட என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். அதுக்காக தான் சொல்றேன். தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா புக்ஸ் அண்ட் அதுல ஒரு 3 வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். 3 வீடியோவுமே பாருங்க, கண்டிப்பா என்ன இருக்குன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து தாதா சாஹிப் பால்கே அவார்ட் 1969, அதான் ஃபர்ஸ்ட், அந்த ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ட் யாரு வாங்கினா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து தேவிகா ராணி, இவங்க தான் வந்து வாங்கியிருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு ஃபேக்சுவலான பாயிண்ட் தான். இந்த அவார்ட்ஸ்ல வந்து என்னன்னா ரொம்ப பேசிக்கா, அதாவது என்ன ஒரு அவார்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும்ல, அதுல இருந்து கேட்டிருக்கேங்க. இப்ப இதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த வருஷம் அதாவது 2023 அதான் ஃபைனலா கொடுத்து முடிச்சாங்க. அது யாரு கொடுத்திருப்பாங்கன்னா மோகன்லாலுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து வித்தின் சக்கரபோர்த்தியை கொடுத்திருக்காங்க. அடுத்து அதுக்கு முன்னாடி வஹீதா ரகுமானு கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து அதுக்கு முன்னாடி வந்து 2020 ஆஷா பாரேக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சுங்க, 2023 கூட ஞாபகத்துல வச்சுக்கிட்டா வந்து போதுமானதான். கொஸ்டினுக்கு ஆன்சர் தேவிகா ராணி. அடுத்து ஜியோகிராஃபில இருந்து ஒரு ஈஸியான கொஸ்டின், எந்த லாட்டிடியூட்ல ட்ரேட் விண்ட் வந்து ஃப்ளோ ஆகும் சதர்ன் ஹெமிஸ்பியர் சொல்றாங்க. அதாவது நம்ம பேசிக்கா லேர்ன் பண்ணிதுன்னு வச்சுக்கலாம், விண்ட் சிஸ்டத்தை லேர்ன் பண்ணிருக்கோம். ஸோ விண்டோட பேட்டர்ன் இருக்கும், அது ட்ரேட் விண்ட் நார்தர்ன் ஹெமிஸ்பியரா இருந்தாலும் சரி, சதர்ன் ஹெமிஸ்பியரா இருந்தாலும் அது எங்க வந்து ஃப்ளோ ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரோல இருந்து 30 டிகிரிக்குள்ள தான். இங்கேயும் ட்ரேட் விண்ட் தான், இங்கேயும் ட்ரேட் விண்ட் தான். அப்ப அதை வச்சு பார்க்கும்போது என்ன வரும், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஜீரோல இருந்து 30. அது இது மேல போனோம்னு வச்சுக்கலாம் வெஸ்டர்லிஸ் வரும், அதுக்கு மேல போனா போலார் ஈஸ்டர்லிஸ் வரும். இது ஈஸியான கொஸ்டின்ஸ். இது எங்க லேர்ன் பண்ணிருப்போம், கம்ப்ளீட் ஜியோகிராஃபி. ஸோ கம்ப்ளீட் ஜியோகிராஃபினா பேசிக் ஜியோகிராஃபி இருக்கும், அதுல அந்த விண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்னன்னா கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணிருக்கோம். ஒரு வாட்டி என்ன பண்ணுங்கன்னா ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில சந்திரயான் 3 பிரைமர்லி வந்து எதை ஸ்டடி பண்றதுக்காக, அதாவது 3 தான், 3ஓட எந்த பார்ட்டை ஸ்டடி பண்றதுக்காக அனுப்பப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல இருந்து என்னன்னா நிறைய ஷிஃப்ட்ல சந்திரயான் 3 இல்ல வந்து இஸ்ரோட மிஷனை பத்தி என்ன பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க கேக்குறாங்க. ஒரு டைம் இஸ்ரோட மிஷனை கேட்கறாங்க, இன்னொரு டைம் வந்து இஸ்ரோவோட ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் எங்க இருக்கு, எந்த பிளேஸ்ல இருக்கு, இந்த மாதிரி கேட்கறாங்க. ஸோ அதனால என்ன
கொஞ்சம் டெப்தா போயிட்டு இஸ்ரோ சம்பந்தப்பட்ட எல்லாமே இந்தியாவில் ஸ்பேஸ் சம்பந்தப்பட்டது என்ன பண்ணுங்கன்னா ஒரு வாட்டி வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர், அதாவது மூனோட சவுத்து பார்ட், ஏன்னா சவுத்து போல்ல தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எப்போதும் சூரியன் படாத இடம், அந்த இடத்துல போய் நம்ம ஸ்டடி பண்ணணும்னு சொல்லி தான் சந்திரயான் 3 2023 என்ன பண்ணிருப்போம்னா நம்ம வந்து அனுப்பியிருப்போம். ஸோ அதோட தெர்மல், பிசிக்கல், கெமிக்கல் கம்போசிஷன் ஆஃப் த சவுத் போல் சர்ஃபேஸை ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் வந்து அனுப்புனது. அது வந்து சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்க பார்த்துக்கலாம். இதை வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னன்னா, இந்த சந்திரயான் 3 மூலம் நம்மளுக்கு என்ன வந்து ஒன்று கிடைச்சது அப்படின்னா, இந்தியா தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி மூனோட சவுத் போல்ல லேண்ட் ஆனது. 4வது கண்ட்ரி சாஃப்ட் லேண்டிங் வந்து அச்சீவ் பண்ணது. அதர் கண்ட்ரி பார்த்தோன்னா யுஎஸ்ஏ, ரஷ்யா அண்ட் வந்து சைனா. ரோவர் நேம் நம்ம வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த சாஃப்ட் லேண்டிங் பண்ணி அதுல என்னன்னா நடக்கும் சேர்ந்திருக்கும். அதோட பேரு பிரக்யான், லேண்டரோட பேரு விக்ரம், லான்ச் வெஹிக்கிள் வந்து எல்எம்வி மார்க் 3 அப்படின்னு சொல்றது. ஸோ சந்திரயான் 3 இந்தியா மூனோட சவுத்து போல எந்த வருஷம்னா 2023, விக்ரமோட லேண்டர், பிரக்யான் வந்து ரோவர். ஜஸ்ட் ஷார்ட் கட்டுக்காக கொடுத்துருக்கேன், மைண்ட்ல வச்சுக்கலாம். இது இல்லாம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இப்போ இஸ்ரோ ரிலேட்டடா பார்த்தோம்னு வச்சுக்கலாம். எப்ப இஸ்ரோ வந்து உருவாக்கியிருக்கான்னு பாருங்க, 1969. இது மறந்துடாதீங்க. நிறைய ஸ்டூடெண்ட் என்னன்னா, ஓகே 1950லயே நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா இஸ்ரோவை வந்து உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கிடையாது. 69ல என்ன பண்ணிருக்கேன்னா நம்ம இஸ்ரோவை வந்து உருவாக்கி இருக்காங்க. ஃபவுண்டர் பார்த்தோன்னா டாக்டர் விக்ரம் சாராபாய். ஹெட் குவார்டர்ஸ் வந்து பெங்களூர், கர்நாடகால இருக்கு. இப்ப கரண்ட் சேர்பர்சன் இதையுமே கேட்பாங்க. கரண்ட் சேர்பர்சன் மோஸ்ட்லி இஸ்ரோவோடது, இல்லைன்னா சிஏஜி கேக்கோடது, இல்லைன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி கேட்பாங்க. கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ சேர்பர்சன் யார்டா? டாக்டர் வி நாராயணன். அடுத்து மெயினான ஸ்பேஸ் போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் எங்க இருக்குன்னா ஆந்திர பிரதேஷ், ஸ்ரீஹரிகோட்டா. பேரண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் தான் வந்து இதோட பேரண்ட் ஆர்கனைசேஷன். ஃபர்ஸ்ட் சேட்டலைட் வந்து ஆரியப்பட்டா 1975 தான் என்ன பண்ணிருக்கோம் அனுப்பியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ராக்கெட் லான்ச் வந்து 1963 கேரளா தும்பா பிளேஸ் இருந்து அனுப்பியிருப்பாங்க. ஹியூமனோட ஸ்பேஸ் மிஷன் இது வந்து அப்கமிங் மிஷன் நம்மளோடது, ககன்யான் மிஷன்ஸ். கொஞ்சம் இம்பார்ட்டனால இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். இப்ப ஆல்ரெடி அனுப்பின இதுக்கான இயரையும் கொடுத்து வச்சிருக்கேன். ஆரியப்பட்டா 1975, 69ல வந்து உருவாக்கி இருக்கோம். ஆனா 75ல தான் என்ன பண்ணிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் சேட்டலைட்டை அனுப்பியிருக்கோம். சந்திரயான் 1 2008ல, மங்கள்யான் வந்து மார்ஸ் மிஷனுக்கு அனுப்பணும். சந்திரயான் 3 வந்து 2023, ஆதித்யா L1 2023, ககன்யான் வந்து இந்த வருஷம் வந்துட்டான் பிளான்ல இருக்கு. இது எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்னால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நான் சொல்லியிருக்கேன். அடுத்து பாருங்க, அடுத்து என்ன சொல்றாங்க, பிரைமரி. ஸோ ஹூ ஆர் த primary officials present on the mat to conduct an official wrestling bout. ஆக்சுவலி என்ன ரெசலிங்ல அந்த என்ன சொல்ற தங்கல் மூவில இருக்கிற காமிச்சிருப்பாங்கல்ல. ஸோ அதுல என்னன்னா இந்த இதுல யார் யார் இருக்கலாம் அப்படின்னு வந்து நிக்கலாம் அப்படின்னு கேட்கறாங்க. பிளேயர் எல்லாமே வேற யாருன்னா ரெஃபரி இருப்பாங்க, ஜட்ஜ் இருக்கலாம், மேட்டோட சேர்மன். ஸோ மூணு என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ரெசண்டா இருப்பாங்களா அந்த மேட். அப்ப இதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ரெஃபரி, ஜட்ஜ், மேட் சேர்மன். பட் நம்ம லாஜிக்ல திங்க் பண்ணும்போது என்ன என்ன ரெசலிங்ல இருக்கும்போது யார் நிப்பா, ரெஃபரி தான் இருப்பான்னு சொல்லிட்டு ஒன்லி ஒன் ரெஃபரி அப்படின்னு நினைப்போம். கிடையாது, நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்ப ரெசலிங் சம்பந்தப்பட்ட கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பேசிக்கா அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். எங்க ரெசலிங் ஸ்டார்ட் ஆகப்பட்டதுன்னா ஏன்ஷியன் கிரீக்ல. அங்க என்னன்னா சோல்ஜரை வந்து எக்ஸசைஸ், ஆக்சுவலி சோல்ஜரை ட்ரெயின் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த ரெசலிங் கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் நேஷனல் லெவல்ல டோர்னமெண்ட் எங்கன்னா நியூயார்க் சிட்டில கொண்டு வந்திருக்காங்க. டைப் ஆஃப் ரெசலிங் பாருங்களேன், ஃப்ரீ ஸ்டைல் இருக்கு, கிரேக்கோ ரோமன் இருக்கு, சூமோ ரெசலிங் வந்து ஜப்பான்ல வந்து ஆரிஜினேட் ஆகுது. சூமோ அப்படின்னு கூட ஒரு படம் வந்திருக்கும், நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் டேக் டவுன் எது எதுக்கெல்லாம் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்துக்கலாம். டெர்மினாலஜி பிரிட்ஜ், டேஞ்சர் பொசிஷன், பாசிவிட்டி, டெக்னிக்கல் ஃபால் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் எதுக்காக சொல்லணும்னா மேபி அப்கமிங்ல கேட்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணி நீங்க எலிமினேட் பண்ணுவீங்க, அதனாலதான். சரி அடுத்து போலாம். அடுத்து அஜிலமு ஃபோக் டான்ஸ், மோன்பா ட்ரைப். ஸோ மோன்பா அப்படின்னு வந்தாவே அவங்க எங்க இருக்காங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ். அதை வச்சு கூட என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ அஜி அப்படின்னு இருக்கு. ஸோ அஜிலமு ஃபேமஸ் என்னன்னா மோன்பா ட்ரைப் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ். இது எப்பன்னா லுசார் ஃபெஸ்டிவல் டைம்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து அருணாச்சல் பிரதேஷ். இது ஃபோக் டான்ஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன், கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எல்லாமே மோஸ்ட்லி உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருக்கேன். தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னா போயிட்டு ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்து ஹிஸ்டரி, ஏன்ஷியன் ஹிஸ்டரியில ஒய் டிட் சித்தார்த்தா கௌதமா, அதாவது புத்தா எதுக்காக வந்து அவர் நார்மல் லைஃபை விட்டுட்டு அவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த ஒரு புத்த இதுக்கு அதாவது துறவியா மாறுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
நம்ம புத்திசத்துல பேசிக்கா லேர்ன் பண்ணும்போது எதுக்காக வந்து என்னன்னா புத்தர், அதாவது கௌதம புத்தர் எதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் ஒரு துறவி வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சோன்னா ஒரு 4 இதை வந்து பார்த்திருப்பாரு. ஒருத்தவங்க வந்து நோயாளியை பார்த்திருப்பாரு, இன்னொன்னு வந்து டெத்து சாவை பார்த்திருப்பாரு, இன்னொன்னு ஓல்ட் ஏஜ் வயசானவங்களை பார்த்திருப்பாரு, இன்னொன்னு வந்துன்னா சில முனிவர்களை பார்த்திருப்பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலி 3 கண்டிஷன் வந்து பார்ப்பாரு. அதனால என்ன பண்ணிருப்பான்னு வச்சுக்கலாம், அவர் கம்ப்ளீட்டா என்ன ஆயிருவாருன்னா இந்த லைஃப் வேணாம், எதனால வந்து இந்த உலகத்துல வந்து சஃபரிங் இருக்கு, ஏன் வந்து ஹியூமன் வந்து சஃபர் ஆகுறாங்க, என்ன பிரச்சனை, அதுக்கான காரணம் என்ன, அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அவர் லைஃப் நார்மல் லைஃபை விட்டுட்டு துறவியா மாறி இருப்பாரு. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா டு ஃபைண்ட் த காஸ் அண்ட் கியூர் ஆஃப் த ஹியூமன் சஃபரிங், மனித துயரத்தின் காரணத்தையும் தீர்வையும் கண்டறியதுக்கான ஒரு முயற்சி தான் என்ன பண்ணியிருப்பானா அவர் வந்து பண்ணியிருப்பாரு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். அடுத்து சந்திரயான் 3 லேண்டர்ல இல்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பேலோடு வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் டெப்தா தான் போயிருக்காங்க. பட் இந்த மாதிரி என்னன்னா ஒரு கேள்வி வந்திருக்கு. அதாவது மூன்ல சீஸ்மிக் ஆக்டிவிட்டியை டிடெக்ட் பண்றதுக்காக, அதாவது என்ன, அங்க எந்த மாதிரி வந்து நல்லா கவனிங்க, எந்த மாதிரி நிலநடுக்கம்லாம் ஏற்படுது அதை பார்க்கறதுக்காக அனுப்பப்பட்டதான் வந்து இல்சாவோட பேலோடு அப்படின்னு சொல்றாங்க. கொஸ்டினுக்கு ஆன்சர் சி வரும். அடுத்து கோபால். ஸோ கோபால் சம்பந்தப்பட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஸ்டேட்மெண்ட் மாதிரி கேட்டிருக்காங்க. ஜார்க்கண்ட் தான் வந்து அதிகமான டெபாசிட் ஆஃப் கோல்டு இருக்கு, கோபால்ட் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னொரு ஸ்டேட்மெண்ட்ல கோபால் வந்து பேட்டரி மேனுஃபேக்சருக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி ஞாபகத்தில் வச்சுக்கேன், ஏதாவது ஒன்று அப்ளிகேஷன் பேஸ்டு, ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் பேஸ்டு வந்து கொஸ்டின்ஸ் இருந்தால் அந்த அப்ளிகேஷன் மோஸ்ட்லி என்னன்னா ட்ரூவா இருக்கும். ஸோ அது எதுக்காக சொல்ல வரேன்னா 99% வந்து ட்ரூவா இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்மளால சொல்ல முடியாது கோபால் வந்து பண்ணவே மாட்டாங்க, பேட்டரி மேனுஃபேக்சரிங் யூஸ் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது, ரைட்டா? ஸோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னன்னா நீங்க மைண்ட்ல கொஞ்சம் வச்சு நீங்க எடுக்கணும். அதுக்காக சொல்றேன். மேபி இதை நீங்க எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ண நினைக்கிறீங்கன்னா எந்த மாதிரி எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம், அதுக்கான ஒரு அப்ரோச் தான் அந்த இடத்துல சொல்றேன். ரெண்டுமே கரெக்ட் தான். ஜார்க்கண்ட்ல தான் என்ன கோபாலோட டெபாசிட் இருக்கு, அதனால போத் 1 and 2 ஆர் வந்து கரெக்ட் தான். அடுத்த கேள்வி சயின்ஸ்ல இருந்து, அதுவும் பிசிக்ஸ்ல நான் கான்டாக்ட் ஃபோர்ஸுக்கு எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருக்காங்க. இது என்னன்னா ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து ஒரு டாபிக் வந்து லேர்ன் பண்ணிருக்கோம். நல்லா கவனிங்க. நான் கான்டாக்ட், கான்டாக்ட்னா என்ன, தொடுதலே இருக்காது. இப்ப உராய்வு விசையில இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், அதெல்லாம் என்ன தொடணும், ரைட்டா? ஒரு உராய்வு எப்ப ஏற்படும், ஒண்ணு ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளுக்கு எப்போ வந்து தொடர்பு இருக்கோ அப்பதான் வந்து உராய்வு விசை ஏற்படும். அதனால இது வராது, ரைட்டா? இப்ப கேக்குறது நான் கான்டாக்ட்னு சொல்லியிருக்காங்க. மஸ்குலர் ஃபோர்ஸ், மசில் தசை ஃபோர்ஸ்மே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த இடத்துல வந்துன்னா டச் இருக்கும். மேக்னட்டிக் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், சாரி, மேக்னட்டிக் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல என்னன்னா டச்சே இருக்காது. இப்ப கிராவிட்டி வந்து புல் பண்ணுதுல, மூணை வந்து புல் பண்ணி இருக்குது, அந்த இடத்துல ஏதாவது வந்துன்னா ரெண்டுக்கு ஏதாவது டச் இருக்கான்னு இல்ல இல்ல. ஸோ அப்ப என்னன்னா அட்ராக்ஷன், ரெண்டு ஆப்ஜெக்ட் இடையே அட்ராக்ஷன் இருக்கு, ஆனா தொடாம அட்ராக்ஷன்ஸ் இருக்கு. கிராவிடேஷன் ஃபோர்ஸ், எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ், நியூக்ளியர் ஃபோர்ஸ், இதெல்லாமே பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் என்ன சொல்லலாம், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ், தொடர்பு இல்லாத விசைகளுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதுல இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து சீதா வரும். இது கொஞ்சம் ஈஸி தான், பட் ஏதாவது இடத்துல கன்ஃபியூஷன் பண்ணுச்சுன்னா மொத்தமும் குழப்பி விட்டுரும், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இவன் நீங்க பார்க்கலாம். கான்டாக்ட் ஃபோர்ஸ் என்னன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், மஸ்குலர் ஃபோர்ஸ் எல்லாமே பார்ட் ஆஃப் எதுல வரும்னா கான்டாக்ட் ஃபோர்ஸ் தான். அடுத்து சக்சஸ்ஃபுல் லான்ச்சிங் ஆஃப் த VLSR SAM மிசைல் வாஸ் கண்டக்டட் ஃப்ரம் த கோஸ்ட் லைன் ஆஃப் விச் ஸ்டேட் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்தியாவில் லான்ச் பண்ணப்பட்டதான், பட் அது எங்க இருந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்களேன், மோஸ்ட்லி சின்ன சின்ன சேட்டலைட் எல்லாமே எங்கன்னா ஒடிஷால தான் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனால என்ன வருது அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஒடிஷா தான். ஞாபகத்துல வச்சுக்கேன். எங்கன்னா புவனேஸ்வர், ஒடிஷால இருக்கிற புவனேஸ்வர்ல தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், ரொம்ப சின்ன சின்ன லெவலில் ஏதாவது வந்து லான்ச் பண்ணா அது எங்கன்னா ஒடிஷால தான் வந்து லான்ச் பண்றது. கேள்விக்கு ஆன்சர் என்ன வரும், ஒடிஷா தான். அடுத்த கேள்வி கெமிஸ்ட்ரியில இருந்து ஒரு கேள்வி எடுத்திருக்கேங்க. வாட் இஸ் த பிரைமரி யூஸ் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர், கால்சியம் ஹைப்போக்ளோரைட் இன் கெமிஸ்ட்ரி அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. இது எங்கன்னா என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசிட் பேசஸ் சால்ட்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதுல சால்ட்ல ப்ளீச்சிங் பவுடர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சால்ட், சலவை தூள் தான். அதுக்கு இன்னொரு பேர் வந்து கால்சியம் வந்து என்ன, ஆக்சிக்ளோரைடு அப்படின்னு சொல்லுவோம். கால்சியம், சாரி, கால்சியம் வந்து ஆக்சிக்ளோரைடு இல்லைன்னா கால்சியம் வந்து
ஹைப்போக்ளோரைட் அப்படின்னு வந்து சொல்றது. இதுல என்ன அப்படின்னா இது பேசிக்ஸ். ஜஸ்ட் ப்ளீச்சிங் பவுடர் என்னன்னு கொடுத்துருக்கேன். அதோட யூஸை வந்து பாருங்களேன். அது நம்ம என்ன நார்மலா ப்ளீச்சிங் பவுடர் எதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க? க்ளோத்தை வந்து வாஷ் பண்றதுக்கு, ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆகும். ஆக்சிடைஸ்னா ஆக்சிஜன் நேற்றமாகவும் என்னன்னா சில தொழிற்சாலையில என்ன பண்ணும் பயன்படும். ஸோ அதனால இது இங்க அண்ட் ஆல்சோ இப்போ ஏதாவது ப்ளீச்சிங் பவுடர் போடும் வீட்லயே நம்ம தண்ணி இது பண்ணும்போது நீங்க வந்து இந்த மோஸ்ட்லி வந்து காவிரி வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் போட்டுலாம் வந்து இது பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் என்னன்னா ப்ளீச்சிங் பவுடர் வந்து யூஸ் பண்றது. ஸோ இதெல்லாமே என்னன்னா பேசிக் நம்ம வந்து டே டு டே லைஃப்ல வந்து யூஸ் பண்ற ஒரு பொருளோட என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்ளிகேஷன் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது க்ளோத்துக்கு ஒன்லி அப்படின்னு சொல்றாங்க. அதனால இது வராது. யூஸ்ட் அஸ் அ ஃபெர்டிலைசர் டவுட்டா இருக்கு. யூஸ்ட் அஸ் அ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எஸ் கரெக்டா வரும். யூஸ்ட் ஃபார் ஃபுட் ப்ரிசர்வேஷன் இது வராது. ஸோ அதனால என்ன வரும்னா மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஒன்லின்னு சொன்னதுனால இது வந்து எலிமினேட் பண்றோம். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான் வரும். ஸோ அவ்வளவுதான் வந்து ஜிகேல கேட்ட கொஸ்டின். இப்போ டைரக்டா என்ன பண்ணிடலாம் இங்கிலீஷ் வந்து பார்த்துடலாம். கரெக்டான ஸ்பெல்லிங் வந்து கேட்டிருக்காங்க. தட் cannot be erased அப்படின்னு சொல்றாங்க. என்ன வரும்? இன்டெலிபிள் அப்படின்னு வரும். ஸோ இன்டெலிபிள் இன்டெலிபிள் மீன்ஸ் வந்து கரெக்டான ஸ்பெல்லிங் வந்து பார்த்துக்குங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய இதுல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. பட் இருந்தாலும் வந்து ஏதாவது ஒரு அதாவது என்ன சொல்ல வாருன்னா நம்ம ஈஸின்னு தான் நினைப்போம். பட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இது நம்ம ஒரு நம்ம எல்லாமே கரெக்டா ஆன்சர் பண்றோம். ஏதோ ஒரு க்ளூக்ல என்ன பண்ணிடுவோம்னா தப்பா போட்டுருவோம். ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க எல்லா கொஸ்டினுமே. அடுத்த கேள்வி இதுக்கும் கரெக்டான ஸ்பெல்லிங் தான். சம்மோன் ஹூ கம்ப்ளைண்ட்ஸ் இன் எ பேட் டெம்பரன் வேனா அது என்ன சொல்லுவாங்கன்னா குவாருலஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ குவாருலஸ் கரெக்டான ஸ்பெல்லிங் வந்து ஈத வரும். ஸோ குவாருலஸ். அடுத்து சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பிஹேவியர் என்ன சொல்லுவோம்? சைக்காலஜின்னு சொல்லுவோம். இது வந்து ஈஸியானதான். ஒரு ஸ்டடியை பத்தி வந்து கேட்டிருக்காங்க. மிச்சம் இருக்கிற இதுக்குமே நான் கொடுத்துருக்கேன். ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா ஹியூமனோட சொசைட்டி கல்ச்சர் எவல்யூஷன்ஸ் இதை பத்தி படிக்கிறது ஆந்த்ரோபாலஜி. சோசியாலஜி மீன்ஸ் வந்து சோசியல் ரிலேஷன்ஷிப் நம்ம சொசைட்டி பத்தி நம்ம சமுதாயத்தை பத்தி படிக்கிறது தான் சோசியாலஜி. ஆர்காலஜி நம்மளுக்கு தெரியும். ஆர்காலஜி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏன்ஷியன் டைம்ல அந்த காலத்துல இருந்து ஆர்காலஜிஸ்ட் எல்லாத்தையும் என்ன பூமிக்குள்ள இருக்கிற தோண்டி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து அதன் மூலம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அடுத்த கேள்வி ஒரு கரெக்டான ஸ்பெல்லிங் வந்து கேட்டிருக்காங்க. பிளேஸ் வேர் ஸ்வீட் அண்ட் சாக்லேட் ஆர் சோல்டுக்கு என்ன சொல்லுவாங்க? கன்ஃபெக்ஷனரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய ஆஸ்பிரண்ட் இதுல என்ன பண்ணுவாங்க? கன்ஃபெக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு என்இஏ ஆர்ஒய்ன்னு போடுவாங்க. அது கிடையாது. கன்ஃபெக்ஷ் நிதி தான் வரும். என்இ ஆர்ஒய் தான் வரும். அடுத்து டிஸ்கஸ்டிங். டிஸ்கஸ்டிங் என்ன? ரொம்ப அருவருப்பா இருக்குன்னு சொல்லுவோம். அதுக்கு ஈக்குவலன்னு வந்து கேட்டிருக்காங்க. சரி ஆப்போசிட் வந்து கேட்டிருக்காங்க. டெலைட்ஃபுல் வரும். டெலைட்ஃபுல்னா ரொம்ப பிளசண்டான ரொம்ப வந்து என்னன்னா நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவோம் பாத்தீங்கன்னா. ஸோ டிஸ்கஸ்டிங்னா ரொம்ப அருவருப்பா இருக்குன்னு சொல்லுது. ரிப்புல்சி மீன்ஸ் என்னவோ ஆல்சோ சினானிம்ஸ் ஆஃப் என்னன்னா டிஸ்கஸ்டிங் தான் ரொம்ப அன்பிளசண்டா இருக்குன்னு சொல்றது. ஒடியஸ்னாவும் எக்ஸ்ட்ரீம்லி அன்பிளசண்ட் தான். அடுத்து நசேட்டிங்னாலும் என்னன்னா சினானிம்ஸ் ஆஃப் வந்து டிஸ்கஸ்டிங் தான். கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா டிலைட்ஃபுல். அடுத்து a specific category, a style of web series, films or music characterized by the particular form, content or technique known as ஒரு ஜானர் ரைட்டா. இதோ ஒரு டைப் ஆஃப் சொல்லும்போது அது என்ன சொல்லுவோம்? ஜானர் தான் சொல்லுவோம். எபிக் மீன்ஸ் வந்துன்னா ரொம்ப என்ன சொல்றது ஒரு லெஜெண்டரி ஹீரோயிக் அதாவது பெரிய ஆளுகளை பத்தி சொல்றதுன்னா எபிக் அப்படின்னு சொல்றது. ஆந்தாலஜி என்னன்னா நிறைய கலெக்ஷன் ஆஃப் த ஸ்டோரி அதாவது ஒரு இதுலயே வந்து நிறைய ஸ்டோரி வந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம்? ஆந்தாலஜின்னு சொல்றது. ப்ரீக்வல்னா என்ன? இப்ப பில்லாவோட ப்ரீக்வல் அப்படின்னு சொல்றாங்கன்னா என்னன்னா ஸ்டோரி அதாவது ஒரிஜினல் ஸ்டோரிக்கு முன்னாடி செட் பண்ண ஸ்டோரி தான் என்ன சொல்லுவோம்னா ப்ரீக்வல் அப்படின்னு வந்து சொல்றது. இதுலதான் என்னன்னா இங்கிலீஷ்ல கேட்ட கொஸ்டின். இதன் மூலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு பேசிக்ஸ் ஓகே எதுல கேட்குறாங்கன்னு தெரிஞ்சு என்னென்ன டாபிக்லாம் ரிப்பீட் ஆகுதோ அதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்க. எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஏதாவது டாபிக் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது எல்லாமே ஆப்ல தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்புக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோல கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.